என் பாட்டிக்கு 90 வயசு ஆகுது. டச்சுட் அவங்களுக்கு எந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷனும் இல்லை. சுகர், பிபி, தைராய்டு. ஒரு ஆப்ரேஷன் ஆகியிருக்கு, முட்டி ஆப்ரேஷன் ஆகியிருக்கு. அவங்க என்ன சாப்பிட்றாங்க, இத்தனை வருஷமாக என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைஸ் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க, ஆனால் ப்ரோட்டீனும் எடுத்துப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அவங்க ப்ரோட்டீன் எப்படின்னா, நிறைய நம்ம இந்தியாவில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது ரொம்ப கம்மி. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவோம், அதுவும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். பட் ஆனால் அவங்க வந்து அந்த காலத்தில் டெய்லி எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ராகி, அதுக்கப்புறம் வந்து இந்த மில்லட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் சுண்டல், அதுக்கப்புறம் இந்த பயிறு வகை, லென்டில்ஸு, அதில் இருக்கிற பிளான்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அவங்க என்னெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ சொல்லுவாங்க. பட் அது எதை எடுத்தாலுமே ராகியோ, மில்லட்ஸோ, கிரெயின்ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே பிளான்ட் ப்ரோட்டீனு, ஃபைபரு எல்லாமே இருக்கிறது. பட் டெய்லியுமே ஒரு 2 வெஜிடேபிள், 2 காய்கறியாவது சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3. டெய்லி மோர் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. தயிரோ மோரோ இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. பால் கண்டிப்பாக குடிப்பாங்க. என் ஃபேமிலியில் மற்ற பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45-50ஸ்லேயே வந்து இடுப்பு வலி இல்லை முட்டி வலி அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சாப்பிட்ட அதே ஹெல்த் அவங்கெல்லாம் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா அதிகமாக மாவுச்சத்துக்கானது வந்துடுச்சு. அதாவது இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அந்த மாதிரி. ஆனால் ப்ரோட்டீன் கம்மி ஆயிடுச்சு, காய்கறி எடுக்கிறதும் கம்மி ஆயிடுச்சு, ஃப்ரூட்ஸும் கம்மி ஆயிடுச்சு. பட் என் பாட்டி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் மாறவே மாட்டாங்க. கண்டிப்பாக காய்கறி இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். நாங்களே வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் வெளியே இருந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். அப்போ வாங்கிட்டு வந்தாலும் எங்களெல்லாம் திட்டுவாங்க, கண்டதெல்லாம் சாப்பிட்ற, வீட்டில் ஹெல்த்தியாக சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலே வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே என் பாட்டி தான். எது இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி தான் சாப்பிடணும், அப்படி தான் சாப்பிடணும்னு. இங்கே யூகேல இருக்க பீப்புள் மாதிரி 90 வயசுக்கும் அவங்களால ஆக்டிவாக நடக்க முடியுது, இல்லை வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியுதான்னா ஒரு கொஷின் மார்க். நான் ஒரு டாக்டர் அவங்க கிட்ட பார்க்குற ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் கம்மியாக எடுக்கிறாங்க, இது எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துப்பாங்க. கொஞ்சம் வருஷம் வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க சொல்கிறத பார்த்தா. பட் நான் எப்போலேருந்து பார்க்க ஆரம்பித்தேனோ ப்ரோட்டீன் கம்மியாக எடுக்கிறதால கொஞ்சம் அவங்க போன்ஸு, மசில்ஸ் அதெல்லாம் வீக்காக இருக்குது. இன்றைக்கும் நடப்பாங்க, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வாங்க. எந்த மெமரி இஷ்யூஸும் கிடையாது. அதாவது ஞாபக சக்தி குறைவு இருக்கிறதோ இல்லைனா வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு தான் சொன்னேன். என் பாட்டிக்கு வந்து எந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷனும் கிடையாது. அதனால ராகியோ, மில்லட்ஸோ, கிரெயின்ஸோ இல்லை பருப்பு வகை, சுண்டல் வகையோ நல்லா நார்மலாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் எடுக்கலாமா அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா வந்து சிறுங்குடல், பெருங்குடல் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ உங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளோ காய்கறி எடுக்கணும், என்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், அப்புறம் எவ்வளோ மாவுச்சத்துக்கானது எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் வெறும் மாவுச்சத்து மட்டும் வச்சுக்காதீங்க.